ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பட்டி ராகி மாவை வச்சு ஒரு ராகி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் ராகி மாவும், அதில் 1/2 கப் வந்து கருப்பட்டி பொடியையும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து ராகி மாவும், 1/2 கப் வந்து கருப்பட்டி பொடியும் நம்ம 2யும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம கருப்பட்டி சேர்க்குறனால இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஏலக்காய் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசை தவா வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவு வந்து ஊற்றி எடுக்க போகிறோம். தோசை மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றி எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராகி தோசை வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. சுற்றி நம்ம அதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்ட கருப்பட்டி வந்து நல்லா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக இந்த ஒயிட் தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி தோசை, கம்பு தோசை இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, பச்சைப்பயிறு தோசையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் உடம்புக்கும் நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட அந்த கருப்பட்டியும் ராகியும் சேர்த்து கலர் செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி கிட்ஸுக்கு ஹெல்த்தி ஃபுட் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.